அனைவருக்கும் வணக்கம். அஞ்சல பண்டார 22 வயது நிரம்பிய இளையவர் இப்போது துடுப்பாட்டத்தினுடைய பக்கம் ஒரு புதிய நட்சத்திரமாக உருவெடுத்திருக்கிறார். அவரை பற்றி தான் இந்த காணொளியில் பேச போகின்றோம். யார் அவர், என்ன சாதனைகள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் என்பதை விரிவாக பார்க்கலாம். இப்போது விளையாட்டு உலகம் பரபரப்பாக மாறியிருக்கிறது. ஒரு பக்கம் கால்பந்து உலக கிண்ணாட்டங்கள், இன்னொரு பக்கம் ஐசிசியினுடைய மகளிருக்கான T20 உலக கிண்ணாட்டங்கள். அதே நேரம் இப்போது இலங்கை அணி மேற்கிந்திய தீவுகளிலே விளையாடி கொண்டிருக்கிறது. இலங்கையில் வைத்தும் சில மிக முக்கியமான தொடர்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதிலே ஒன்று இந்த ஏ அணிகள் மோதி வரக்கூடிய முக்கோண தொடர். சண்டைகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் குறைவில்லாத ஒரு தொடராக, ஒரு பரபரப்பான தொடராக மாறியிருக்கிறது. இலங்கை அணி, அதே நேரம் இந்திய அணி, அதே போல் ஆப்கானிஸ்தான் அணிகள், இந்த மூன்று அணிகளும் மோதி வரக்கூடிய ஒரு தொடர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரம் இலங்கை வந்து விளையாடக்கூடிய மேற்கிந்திய தீவுகள் வளர்ந்து வரக்கூடிய அணிக்கும் இலங்கை வளர்ந்து வரக்கூடிய அணிக்கும் எதிரான ஒரு தொடரும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாவது இடம்பெற்ற அந்த உத்தியோகபூர்வமற்ற 4 நாட்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட டெஸ்ட் போட்டி, அந்த போட்டியிலும் சரி, இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இரண்டாவது போட்டியிலும் சரி, இந்த அஞ்சல பண்டார தனித்து தெரிகிறார். அற்புதமாக செயற்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த 2 போட்டிகளிலும் அவர் 3 சதங்களை கடந்திருக்கிறார் என்பதுதான் இப்போது எல்லோரும் அவரை பற்றி பேசுவதற்கான காரணமாக அமைந்திருக்கிறது. முடிந்த முதலாவது போட்டியில் முதல் இன்னிங்ஸில் 163 ஓட்டங்களை அடித்தவர் இரண்டாவது இன்னிங்ஸிலே 189 ஓட்டங்களை அடித்திருந்தார். இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸை இலங்கை முடித்திருக்கிறது. 553 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 5 விக்கெட்டுகளை இழந்து இதிலே இந்த அஞ்சல பண்டார 105 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்றுக் கொடுத்தார் என்பது இன்னும் சிறப்பான விஷயம். ஆகவே தொடர்ச்சியாக 3 சதங்களை அடித்து தனக்கான அடையாளத்தை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். இவர் ஒரு விக்கெட் காப்பாளரும் கூட என்பது சிறப்பான விஷயம். ஆகவே இப்போது இடம்பெற்று வரக்கூடிய இந்த வளர்ந்து வரக்கூடிய அணிகளுக்கு எதிரான நடந்து வரக்கூடிய இந்த போட்டித் தொடரின் மூலமாக இப்போது ஒரு மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் அடையாளப்படுத்தப்படுகிறார் என்பது சிறப்பான விஷயம். அதே நேரம் இந்த தொடரில் தான் எங்களுடைய சாருஜன் சண்முகநாதனும் விளையாடி வருகிறார். முதல் போட்டியில் ஒரு சின்னதான ஏமாற்றமாக இருந்தாலும் இந்த இரண்டாவது போட்டியில் அவர் இந்த இன்னிங்ஸிலே 74 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் என்பது இன்னும் சிறப்பான விஷயம். அதே நேரம் அங்கே இடம்பெற்று வரக்கூடிய ஏ அணிகள் மோதி வரக்கூடிய முக்கோண தொடரை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் விஜயகாந்த் வியாஸ்கான், இன்னொரு பக்கம் மாதுளன், முகமது சிராஸ் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்த அந்த வீரர்கள் எல்லாம் இப்போது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது கூடுதல் சிறப்பான விஷயம். இது எப்படியோ இலங்கைக்கு டெஸ்ட் போட்டிகளில் அல்லது ஒரு நாள் போட்டிகளோ T20 ஆட்டங்களோ அது அவருடைய தனித்திறமையை பொறுத்தது. இப்போதைக்கு ஆடி வரக்கூடிய இந்த அஞ்சல பண்டார இந்த இளையவர் தனக்கான எதிர்காலத்தை கொஞ்சம் பிரகாசப்படுத்தி இருக்கிறார் என்பது மிக முக்கியமாக கவனிக்க வைத்த ஒரு செய்தியாக மாறியிருந்தது.